அங்கு இழுத வண்டி நிக்கிறதுக்குள்ள உசூர் நின்னுடும். மரியாதையா பாத்ரூம் போடா. ஏமா இருக்கு? ஓ, மேல நீ ஒரு டிக்கெட் இருக்கியா? நான் ஏழை வாத்தியார். என்ன ஒண்ணு பண்ணிட்டாரு. என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். என்ன கொண்டுடாது. நீங்க புவானூர் வாத்தியார் கிருஷ்ணதாஸ் இல்ல? உங்ககிட்ட படிச்சோம் சார். ஆமா சார், மருத்துவச்சி தெரசாவோட மகன் ஜான். ஸ்கூல் டேஸ்ல டிராமால போலீஸ்கார வேஷம் போட்டது. இன்னைக்கு உங்க முன்னால கொள்ளக்காரனா நிக்கிறேன். உன்னை பத்தி நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தா உனக்கு ஏண்டா இந்த இடமே? எங்கிட்ட படிச்ச பையனா நீ? ஸ்கூல் டேஸ்ல நான் அடியே வாங்காதவன் சார். இந்த கை வாங்குறது பெருமையா நினைக்கிறேன். உனக்கு ஏட்டா உனக்கு இந்த புத்தி நீ என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் பிஏ கூட பாஸ் பண்ணிட்டேன். அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பேன் தெரியுமா? எங்க தேடி வேலை கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி 4-5 பட்டதாரிங்க ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்தினோம். 3 மாசம் ஜெயில் தண்டனை. நீ வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நாமே ஒரு வேலையை தேடிக்கணும்னு இந்த வேலையை ஆரம்பிச்சேன். இதுக்கு சில பெரிய மனுஷங்க ஆதரவும் கிடைச்சது. ரகசியமா நாங்க நடத்திக்கிட்டு இருந்த தொழில் ஒரு நாள் என் மனைவிக்கு தெரிஞ்சு போய் என்ன ரீட்டா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, சர்ச்சுக்கு போகல? இனிமே நான் போக மாட்டேன். நான் கேட்டது அவர் கொடுக்கல. ஆமா, நீ என்ன கேட்ட? அவர் கொடுக்கல. குழந்தை வேண்டாம்னு கேட்டேன். ஆனா நான் கேட்ட வரத்தை மறந்துட்டு அவர் எனக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு. உனக்கு குழந்தை பிறக்க போகுதா? ஓ, வாட் a happy news! நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீ ஒண்ணுமே பதில். அதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ரீட்டா, எங்க நீ ஏதாவது ஒரு நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணிட்டு என்ன குழந்தைய இல்லாம பண்ணிடுங்க பிளீஸ். என்ன உலர்? அவனால குழந்தை இல்லைன்னு தவிக்கிறா. நீ வேண்டவன் எல்லாம் நியாயமா பழைக்கிறானே. புள்ள பிறந்தாலும் தைரியமா தலை நிமிந்து எங்க அப்பாவுக்கு இந்த தொழில் சொல்லுமே. ஆனா நம்ம புள்ள என்னன்னு சொல்லும்? Oh my God! சரியான சந்தர்ப்பத்தில் என்ன சாகடிக்கிறேன் ரீட்டா. உங்களை நான் சாகடிக்கல, அவனோ அவளோ அதைத்தான் நான் சாகடிக்கிறேன். பிறந்தாலும் தகப்பன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு குழந்தை வேணும். அந்த குழந்தைக்கு தகப்பன் நான் தான் தெரியாமலே வளரட்டும் பிளீஸ். உங்களை யாருன்னு தெரிய வேண்டாம், என்ன யாருன்னு தெரியுமே. தகப்பன்னு நான் யாரு சொல்லுவேன், புருஷன் யாரு சொல்லட்டும் அதை சொல்லுங்க. பெத்தவங்க செய்யற தவறுக்கு பிள்ளைங்க தாங்க தண்டனை அனுபவிக்கணும். பலரை கொள்ளை எடுத்து வயிற்றுல அடிச்சிருக்கோம். இப்ப ஏன் வயிற்றுல அடிபடுது? அவங்க சொத்து போனா போல ஏன் சொத்து போகட்டுமே. நீ ஆஸ்பத்திரிக்கு போகல, என் கூட சர்ச்சுக்கு வர. என்ன சொல்றீங்க? ஆமா, சீல ஒரு பொம்மையை உருவாக்கி அழிச்சிடலாம். ஆனா நான் ஒரு உயிரையே உருவாக்கி இருக்கிறேன். அந்த பாவத்தை கொட்டிக்க விரும்பல. நான் செஞ்ச பாவத்துக்காக ஆண்டவகிட்ட பாவ மன்னிப்பு கேட்க போறேன். நான் திருந்திட்டேன். என் மனைவி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போலீஸ் கமிஷன் முன்னால நானே ஆஜரான சரண்டரானே என்ன பாராட்டின கமிஷனர் எனக்கு தண்டனை குறைக்க ட்ரை பண்றேன்னு சொன்னாங்க. இந்த கேஸ் 8 மாசம் நடந்தது. எனக்கு தண்டனையும் கிடைச்சது. குற்றவாளியானா போறதுக்கு முன்னால என் குழந்தையும் மனைவியும் பார்க்கணும்னு ஐஜி கிட்ட பர்மிஷன் கேட்டேன். ஒரு பர்மிஷன் கொடுத்தாரு. ஆசியா வீட்டுக்கு போனப்போ
பயந்துட்டியா ரீட்டா? உன்னையும் நம்ம குழந்தையும் பார்க்கணும்னு ஐஜி கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க நம்ம குழந்தை? ரீட்டா, ஏன் அழற? நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஆசையா வளர்க்கணும்னு நினைச்ச குழந்தைய நானே அழிச்சிட்டேன். ரீட்டா, நீ சொல்றது ரீட்டா, அந்த குழந்தைக்காகத்தானே நான் நல்லவனா மாறினேன். ஜான், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க திருந்துட்டீங்க, நான் கெட்டுட்டேன். தவறி போன தாய்க்கு குழந்தையா இருக்க வேண்டான்னுதான் நானே அதை அழிச்சிட்டேன். ரீட்டா, என் நெஞ்சில ஏன் நெருப்பள்ளி கொட்டுற? என் மானத்துல நெருப்பள்ளி கொட்டிட்டா உங்க பாஸ். என்ன சொல்ற? நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க வறுமை ஆரம்பிச்சிடுச்சு. இருக்கிறதையெல்லாம் வித்து வாழ்க்கையை ஓட்டினேன். அப்படியும் முடியல. நீங்க வர்ற வரைக்கும் உயிரை வச்சிருக்கணுமே, உங்க குழந்தைய உங்க கண்ணுக்கு காட்டணுமேங்கிற ஆசையில